வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்வதிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. பார்வதி வந்து கதறி அழுதுருக்காங்க. எஃப்ஜே பண்ண ஒரு சில வேலைகளால. ஒரு கடிதம் வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது அமீதையும், பார்வதியையும் சேர்த்து வைத்து அப்படிங்கிறது. அது கூட எஃப்ஜே வந்து ஒண்ணுமே பண்ணல. அதேபோல தனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி தனி ஆளா வேலை பார்க்குறாங்க. இவரு போய் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது வந்து சும்மா தான் எனக்கு அடிலாம் படல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொன்னத வந்து ப்ரமோ 2ல வந்து விஜய் சேதுபதி தெறிக்க விட்டுருக்காரு. அதேபோல பார்வதி வந்து, "ஓ! இவன் பொய் தான் சொல்லியிருக்கானா? என்ன வேலை வாங்குறதே இப்படி பண்ணியிருக்கான். என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க. ஸோ அதற்கு ஆதரவாக விஜேஎஸ் இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு விஷயம். அதேபோல கனி அவர்களை வெளியே அனுப்பவில்லை. இந்த வாரம் வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ கனிய அனுப்புனாங்களா இல்லையா? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதில நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்வதிய பொறுத்தவரைக்கும் அவங்க ஷி இஸ் அ நெகட்டிவ் கேமருங்க. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. யார்ட்டயும் சண்டை போடாத ஆளே கிடையாதுங்க. அந்த பொண்ணெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறத நம்மலாம் பார்த்துருக்கோம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நெறைய விஷயங்கள கேட்டிருக்காரு. குறிப்பா எஃப்ஜே வந்து "நீ எங்கப்பா கேப்டனாவே இல்லையேப்பா! என்னப்பா நீ விளையாடுன? உன்ன வந்து கேப்டனா போட்டது எதுக்கு? எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களுக்கு பிக் பாஸ் இருப்பாரா? ஒண்ணுல ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அந்த கடிதத்துக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்கறாங்க. ஆஸ் அ கேப்டனா நீ ஏன் அதுல வந்து இன்வால்வ் ஆகல? அதுல ஆகணுமா வேண்டாமா? அது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ அது ஆகியது சரியா? தப்பா? என்ன தவறு? அப்படிங்கிறத சொல்லணுமா? இல்லையா? அதேபோல வியானா பண்ற தவறுகள். அதுக்குமே வந்து தான் உடந்தையா இருந்த மாரி தான் சில இடங்கள்ல தெரியுது அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட வார்னிங் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அதேபோல பார்வதி வந்து கடந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் வேலை செஞ்சா, 2வது நாள் வேலை செய்யல, 3வது நாள் வேலை செஞ்சா, 4வது நாள் வேலை செய்யல. அப்படின்னு மாறி, மாறி பார்வதி தான் அங்க ஒர்க் பண்ணாங்க. முழுசுமே. எனக்கு வந்து பார்வதி சுத்தமா பிடிக்காதுங்க. ஆனாலும் பார்வதிக்கு ஆதரவாக நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பார்வதி வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க. கடுமையா நான் நேத்து முந்தா நாள் நைட்டு பார்க்குறேன் 4:30 மணி வரைக்குங்க. 4:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கவே இல்ல பாவம். அந்த அளவுக்கு மோசமா அவங்கள ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது என்னடா இது புது புரளியா இருக்கு அப்படின்னா, அதாவது 4:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சது. அந்த பொண்ணு அந்த மாரி பண்ணதே கிடையாது. அப்ப இவரு விக்கல் விக்ரம் வந்து அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அவரு ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு அடுத்த நாளுக்காக. அப்ப பார்வதி வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தான் 4:30 4:30 கூட போய் படுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த நாள் விக்கல் விக்ரம் வந்து அத ஒரு கன்டென்ட்டா மாத்துறாரு. என்னன்னா, பார்வதிக்கு ஐடியா குடுத்து வேலை வாங்க வச்சது நான் தான். அவ எஃப்ஜே பண்ணலனாலும் பரவால்ல. நீ உட்கார்ந்து பண்ணு. உனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் சொல்லி தூண்டி விட்டாரு. அப்ப எஃப்ஜே இவன் விக்கல் விக்ரம் சொல்லி தான் வந்து பார்வதி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏய் சூப்பர் விக்ரம் அப்படின்னு சொல்லி அவர பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது பார்வதிங்க. என்னங்க நீங்க அவர பாராட்டிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது அது. ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து அப்படியே மூடி மறைச்சாங்க. அடுத்து நேத்து கூட, "இறைவா எனக்கு ஒரு நாள் மட்டும் கோவம் வந்துடக்கூடாது இறைவா. கோவப்படாம பார்த்துக்கோ என்ன." ஏன்னா விஜய் சேதுபதி யார் பாட்டு வாங்குறது? இந்த வாரம் பூரா கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன். இந்த ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. என்ன வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க வை அப்படின்னு சொல்லி கடவுள்ட்டயே வேண்டிக்கிட்டாங்க. யாரு? கடவுளை நம்பாத பார்வதி அத கடவுள்ட்டயே வேண்டுறாங்க. என்ன தயவு செய்து இந்த ஒரு நாள் மட்டும் கோவப்படாம வச்சுக்கோ அப்படின்னு. இத்தனைக்கும் திவ்யா கிட்ட கோவப்பட்டுருக்கேன். ஏன்னா திவ்யா வந்து ஒரு தடவ என்ன பண்ணாங்க, ஆ வசந்தி மேடம் ஒரு 4 தடவ கூப்பிட்டாங்க. திரும்பியே பார்க்கல. "பார்வதி நான் பேசுறது கேட்குதா?" அப்படின்னு கேட்டோனே, "சரி கேட்குது, கேட்குது சொல்லு" அப்படின்னாங்கல்ல. திவ்யா அத புடிச்சுக்கிட்டாங்க. என்ன வந்து நீ மதிக்கவே இல்ல. வசந்தி மேடமா, வார்டன் வந்து என்ன மதிக்கவே இல்ல ஆஸ் அ ஸ்டூடண்ட்டா. நான் வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைய கிளப்புனாங்க. ஐயா! அம்மா நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன்ம்மா என்ன விட்டுரும்மா. ஏன்னா பார்வதி அந்த மாரி கேரக்டரே கிடையாது. அடிச்சு "ஏன் என்ன இப்போ அப்படிதான் இருப்பேன் என்ன" அப்படிம்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட பார்வதி திவ்யா கிட்டயும் சண்டை போடல. ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவ கமருதீன சொல்லிட்டு இருந்தாங்க. "ஏய் திவ்யா கிட்ட நான் வந்து வாய குடுத்தேனா, என் பேர் தான் ரிப்பேர் ஆகுது. அதனால நான் திவ்யா கிட்ட வார்த்தை விடுப்பேன். அந்த பொண்ணு சண்டைக்கே வந்தாலும், "அப்படியாம்மா சொல்லும்மா, சரிம்மா பார்க்குறேம்மான்னு சொல்லப் போறேன். அதனால வந்து இனிமே சண்டையே வராது. திவ்யா வந்து அவளுக்கு நான் கன்டென்ட்டே குடுக்கப் போறதில்ல" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அந்த முந்தா நாள் நடந்துச்சு அந்த நைட்டு. என்ன சொன்னாங்க, "இல்லம்மா நான் இனிமே நாளைக்கு பாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் பாரு" அப்படின்னு. நேத்து வந்து வசந்தி மேடம் இத குடுங்க, அத குடுங்க உடனே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு எத கேட்டாலும். சோ அதுதான் வந்து பார்வதி. நேத்து ஆம்லெட் போட சொன்னாங்க யாரோ. விக்கி இவங்கலாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப வந்து ஆம்லெட் போட சொன்னாங்க. அப்ப அவங்க தான் சாப்பிட போறேன்னு போனாங்க. உடனே வந்து எனக்கு சாப்பாடே வேணாம். நான் சாப்பிட பீட்ரூட் ஏதோ ஒரு இது பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு எழுதிட்டாரு விக்கல்ஸ் விக்ரம். அப்ப நம்ம பிரின்சிபல் தான் உட்காருங்க. அமித் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமித் இந்த பக்கம் இருந்து ஆம்லெட் போட்டு குடுத்துட்டு இருந்தாரு. சோ என்னன்னா சமைக்கிறதுக்கு எஃப்ஜே வந்து எந்த இடத்துலயுமே ஹெல்ப் பண்ணலங்கிறத சொல்ல வரேன். சோ பார்வதியோட யூசுவல் கேம் திவாகர வந்து மேனிபுலேட் பண்ணி தான் கூட வச்சுக்கிறது, கமருதீன மேனிபுலேட் பண்ணி வச்சுக்கிறது,
இந்த மாதிரி கேம் ஆடி எல்லாரோடய சண்டை சண்டை போடாத ஆளே கிடையாது. விக்கல் சீக்கிரமோட சண்டை போட்டிருக்காங்க. பார்வதி வந்து இவங்க பேர் என்ன கரியோட சண்டை போட்டிருக்காங்க. எஃப்ஜேவோட சண்டை போட்டிருக்காங்க. பிரஜனோட சண்டை போட்டிருக்காங்க. பிரஜனுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டிக்குச்சு ஒரு இடத்துல. நான் தங்கச்சியா நினைச்சா அவன் மேல தோல் மேல கை வச்சார். தோலை கையை தட்டி விட்டார் ஒரு நாள். ஆனா இப்ப நல்லா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி எல்லாரோடையும் சண்டை போட்டிருக்காங்க. ஈவன் அவன் பேர் என்ன கமருதியோட சண்டை திரும்பவும் அரோராவோட சண்டை அரோராவோட சக்களத்தி சண்டை தான் அது உண்மையிலேயே அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேற என்ன பண்றது? விஜய் சேதுபதியே சொல்றாரு ஸ்கூல் டாஸ்க்குங்க. ஸ்கூல் டாஸ்க்ல பசங்களா இருக்கிறானா எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கானுங்க. இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே கேட்பாருன்னு நினைக்கிறேன். சோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த புரிதலே இல்லாம தான் இவங்க விளையாட்டு இருக்காங்க. ஆனா பார்வதி இந்த 2 வாரங்களாக ஓரளவுக்கு பரவாயில்லையா விளையாடிட்டு இருக்காங்க. அதனாலே இன்னும் அபிஷியல் ஓட்டிங்ல அவங்க நம்பர் 1ல இருந்தாங்க. திருப்பி நேத்து வந்து திவ்யா வந்துட்டதா சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல. எனக்கு அதபடி பார்வதி வந்து முதல்ல இருக்கா, 2வது திவ்யா இருந்த மாதிரி தான் எனக்கு காமிச்சிருங்க. ஆனா அபிஷியல் ஓட்டிங்கோட அன்அபிஷியல்ல அவங்க 2வது இருக்காங்க. விக்கல் சீக்கிரம் முதல் இடத்துல இருக்காரு. ஸோ விக்கல் சீக்கிரமுக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவர் வந்து நிறைய கேம் ஆடி இருக்காரு. அவருக்கு அந்த புரிதலோட விளையாடுறாரு அப்படிங்கிறது தான். அது இப்படியே போச்சு அப்படின்னு விக்கல் சீக்கிரம் டைட்டில் வின்னர் ஆகலாம் தெரியாது நமக்கு. வினோதோட ஆதரவு வந்து 23, 24% இருக்குங்க. கடைசியா ஒரு 5 பேர் நான் கூட போட்டிருந்தேன். ஒரு தடவை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லையா? அந்த பர்சன்டேஜ். அது அப்படிதான் இருக்கு. பார்வதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்வதி 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. விக்கல்ஸ் 4வது இடத்துல இருக்காரு. விக்கல் சீக்கிரமா அப்படி ஃபாஸ்டா அடிச்சாரு மேல கூட போயிடலாம். ஆனா திவ்யா வந்து ஸ்டில் ஷீ இஸ் இன் 2nd பிளேஸ் நினைக்கிறேன். ஸோ இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதரவு கிடைக்குது. அந்த ஆதரவு கிடைப்பதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, யார் வேணாலும் ஜெயிக்கலாங்க. இந்த இந்த தடவை சீசன் வந்து நான் வினோத் தான் வின்னர் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே எல்லோருமே வந்து ஈக்குவலா விளையாடுறாங்க. இப்ப பார்வதி வந்து இந்த மாதிரி அடிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களே வின்னர் ஆகலாம். அந்த மாதிரி தான் சூழல் இருக்குங்க. ஆனா இத தாண்டி ஒரு சில விஷயங்கள யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, வினோத்துக்கு வந்து அந்த 22, 23% ஓட்டு இருக்கு. அது இப்ப சப்போஸ் அரோரா போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அரோரா போனா அது 3, 4% அவருக்கு ஆட் ஆகும். கமருதீன் போமாட்டாரு. ஏன்னா அரோரா வந்து வினோதோட க்ளோஸா இருக்காங்க. கமருதீனோட க்ளோஸா இருக்காங்க. 2 பேரும் ஷேர் ஆகும் அந்த ஓட்டு. இப்ப அத தவிர சாண்ட்ரா, பிரஜன், அமீத் ரொம்ப க்ளோஸ் இவருக்கு. அமீத் வெளில போனானா அமீதோட ஓட்டு இவருக்கு வரும். வினோத்துக்கு வரும். சோ அப்படி ஒரு 30% வாங்கிட்டாருன்னா, வினோத் வில் பி த டைட்டில் வின்னர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் விக்கல்ஸ்க்கு அந்த மாதிரி க்ளோஸ் யாரா இருக்காங்கன்னா, கனி இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க. இவங்கலாம் போனா கூட அந்த எவ்வளவு ஆடட் வேல்யூ வரும்னு தெரியாது. சோ கடைசி 2, 3 வாரத்துல பாத்தீங்கன்னா, யார் வெளியில போறாங்க அந்த ஓட்டு யாருக்கு வரும்ங்கிற கன்வர்ஷன் கிடைக்கும். அத வந்து நெறைய பேர் கால்குலேட் பண்ணி விளையாடுறாங்க. போன சீசன்ல கூட சரி. ஆனா அத சரியாக பயன்படுத்துறச்ச, நிச்சயமா யாரோ ஒருத்தர் வெற்றி கிடைக்கும். இப்ப பார்வதி அந்த மாதிரி கேம் ஆடுறாங்களோ, ஏன்னா ஒருத்தரோட க்ளோஸா இருக்கணும். இப்ப கம்ருதீன் இருக்காருங்க. திவாகர் போன ஓட்டு பார்வதிக்கு வருது. நிச்சயமா அது இருக்கு. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, பார்வதிக்கு வந்து அந்த யுட்டிலைசேஷன் கிடைக்குது. அதுதான் அதனால தான் அவங்க டாப் 5க்கு வந்துட்டாங்க. ஏன்னா முன்னாடிலாம் கீழ மேல போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஸ்டேபிளா இருக்க 2nd பிளேஸ், 3rd பிளேஸ்ன்னு இருக்காங்க இல்லையா? அதுவே ஸ்டேபிள்னஸ் தானே. அதனால பார்வதி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தா பார்வதிக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு 15, 16%, 20% ஆகும் அவ்வளவுதான். விக்கல் சீக்கிரமும் 18% வாய்ப்பு இருக்குங்க. அதே போல திவ்யாக்கு 22, 23% வாய்ப்பு இருக்கு. ஆனா கானாவிடத்துக்கு 29% வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவதற்கு. அந்த வாய்ப்புகள தான் நம்ம பயன்படுத்தணும். சரியா அத வந்து வினோத் சரியா பயன்படுத்தினாருன்னா, அவர் சூப்பரா வந்துருவாரு அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதேபோல கம்ருதீனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 17% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு கொஞ்சம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. பார்வதியோட அவர் கீழ இருக்காரு. 5வது இடத்துல இருக்காரு. ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாருன்னா, டைரக்ட்டா டாப் 5க்கு வந்துருவாரு. பார்வதியும் இருப்பாங்க. அத தவிர வேற யாரும் டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்காம டாப் 5க்குள்ள வரவே முடியாது. வினோத், திவ்யா, விக்ரம் சீக்கிரம், பார்வதி, கம்ருதீன். இந்த 5 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் 12%, 13% ஓட்டுக்கு மேல இருக்காங்க. மீதி எல்லாருமே 7, 8ல இருக்காங்க. இது சபரி உட்பட சொல்றாரு. சபரியுமே 8, 9% தான் இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.